சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாத்தி சிக்கன் தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது இந்த பொரிச்ச வெங்காயம் அதை இதோடு சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனு, கறி மசாலாத்தூள் அது 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள், கரம் மசாலா அது 1/2 டீஸ்பூனுங்க. கொஞ்சம் லெமன் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கு அளவாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 1/2 கப்புங்க. இது கூட பாதாம் ஒரு 10 பாதாம், முந்திரி, கொஞ்சம் தேங்காய், 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இதை வந்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், பாதாம் முந்திரிலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதோடு சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுறலாங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணோம், மறந்துட்டேன். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் கலரி கொடுத்தாச்சு. இதை அப்படியே மூடி 1 ஹவர் அப்படியே கலரிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி வச்சிடலாங்க. மேரினேட் ஆகட்டும். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, பிரிஞ்சி இலை இதை போட்டு அப்படியே தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கேன், ஒரு 1/2 வெங்காயம். அதை இதோட சேர்த்து கலரிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலரி விட்டு நம்ம உப்புலாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இதுலேயே நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா சிக்கன் வேகணும்ல, அதுக்கோசரம் கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க. நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் இதுலேயே சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் மல்லி இலை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரேவி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து மல்லித்தலை போட்டு இது பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து இது சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரஜியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.